வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ஹெல்த்தியான ரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது நல்லா சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. இந்த ரசம் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். அது எப்படி செய்யலான்றத பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவின் நோட்டிஃபிகேஷனும் உங்கள் ஃபோனை வந்து சேருங்க. இப்போ வாங்க இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான ரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் முதல் நாள் நைட்டே அரை கப் கருப்பு கொண்டை கடலை ஊற வச்சுருந்தேங்க. அதை ஒரு சின்ன குக்கரில் போட்டுட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா 8 சவுண்டு வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கலாங்க. உப்பும் கூடவே போட்டுக்கலாம். 3 பூண்டு, கொஞ்சம் மிளகு, ஜீரகம், பச்சை மிளகாய், 2 சின்ன தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கலாம். மிளகு, ஜீரகம், பச்சை மிளகாய், பூண்டு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வேக வச்ச கொண்டைக்கடலை தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். புளி கரைச்சி வச்சுக்கலாங்க. கூடவே மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் ரசப்பொடி எடுத்து வச்சுக்கலாம். தக்காளியை மிக்சி ஜாரில் நல்ல பேஸ்ட் மாதிரி இருந்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாங்க எப்படி ரசம் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், கடுகு போட்டு பொரிய விட்டுறலாங்க. இதே போல் கொண்டைக்கடலை வேக வச்ச தண்ணியை நம்ம ரசம் செஞ்சுக்கலாம். கொண்டைக்கடலையும் சுண்டலும் நம்ம செஞ்சுக்கலாங்க. இது நல்லா பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டுடலாம். கூடவே பூண்டு, மிளகாய், ஜீரகம், பச்சை மிளகாய் நசுக்கினதை இதில் போட்டுடலாம். அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டையும் இதில் ஊற்றிடலாங்க. இது ஒரு நல்ல கொதி வரட்டும். இது நல்லா கொதித்ததும் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி இதில் ஊற்றிடலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே நல்லா கொதி வந்துடுங்க. நம்ம கொண்டைக்கடலை தண்ணி வேக வச்சு எடுத்து வச்ச கொண்டைக்கடலை தண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ தேவைப்படுற உப்பும் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே புளி தண்ணியில் உப்பு சேர்த்துட்டேங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதித்ததும் ரசப்பொடி 1 டீஸ்பூன் போட்டு கலந்துடலாங்க. நம்மளுக்கு தேவைப்பட்டால் இதில் கொஞ்சம் வெந்நீரும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா சேர்ந்து ஒரு கொதி வந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிடலாங்க. இப்போ சூப்பர் டேஸ்டான சத்து மிக்க ரசம் தயாராகிடுச்சுங்க. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.